சொன்னீங்கல்ல இந்த தங்க மோதிர திட்டம் அது இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கா? ஏற்கனவே அது அறிவிச்சு நிதி ஒதுக்கியது. இந்த திருமணத்துக்கு ஒரு பவுன் தாலியும் ஒரு பட்டு புடவை தருவான்னு எல்லாம் புடவை வாங்காம இருந்தாங்க. எப்படி பட்ஜெட் வந்துடும், பட்ஜெட் வந்தோடனே புடவை கொடுத்துருவாங்க, அந்த புடவை கட்டினு போய் கல்யாணத்தில் நிற்கலான்னு இருந்தாங்க. அது ஒன்றும் இதில் இருக்கிற மாதிரி. இது ஒவ்வொரு ஆட்சியுமா இருக்கிற போதும் அந்த திட்டங்கள் நல்ல திட்டங்களா, மக்கள் அதை விரும்புகிற திட்டம், நல்ல திட்டம்லாம் சொல்ல முடியாது, மக்கள் விரும்புகிற திட்டமா இருந்தா அந்த திட்டத்தை அப்படியே தொடர்ந்து அது பேரை மாற்றுறது எல்லா ஆட்சியிலும் இயல்பு தானே. ஏன் இப்போ பரிசு என்ன பண்ண போறீங்க? டிவிக்கேன்னு சொல்லிட்டு போங்க. எங்கள் ஆளுங்க வர போகிறாங்க, டிவிக்கே கொடியை கட்டுவாங்க, டிவிக்கேன்னு கத்துங்க. நம்ம முதல்வர் பார்த்துக்க போகிறாரு. இதில் என்ன இருக்குது? இப்போ கூவத்தில் இறங்கி எவனா பார்க்க போகிறானா? கொஞ்சம் 4 மண்ணை தூக்கி ஓரமாக கொட்டிட்டா ஏதோ அந்த அளவுக்கு மக்கள் பார்க்குற அளவுக்கு தமிழகத்தில் மக்கள் இல்லைல்ல. இவங்க சொன்னால் சரிதான்ற மாதிரி தானே. அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 2026-27 கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பில் பயிலும் சுமார் 5.32 லட்சம் ஜென் ஜெட் இளம் தலைமுறை மாணவர்களுக்கு 277 ரூபாய் மதிப்பீட்டில் ஹெல்மெட் மற்றும் வாட்டர் பாட்டில் வசதியுடன் கூடிய நவீன பிராண்ட் மிதிவண்டிகள் வழங்கப்படும். இது என்ன வாட்டர் பாட்டில்னா என்னது? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு புரட்சி தமிழகம் தலைவர் மற்றும் வழக்கறிஞரான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். தாவேகா ஆட்சி அமைந்து நடக்கக்கூடிய முதல் பட்ஜெட் தாக்கல். இந்த பட்ஜெட் தாக்கலில் அவங்க தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட அண்ணன் சீர் திட்டம், தாய்மாமன் மோதிர திட்டம், அதற்கப்புறம் 2011 ஜெயலலிதா அம்மையார் அந்த கிராமப்புறங்களுக்கு ஆடு வளர்க்கும் திட்டம், இந்த மாதிரியான பல விஷயங்கள் பட்ஜெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பட்ஜெட்டை பற்றி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் இந்த பட்ஜெட்டில் கடந்த ஆட்சியில் நாங்கள் என்ன சொன்னோமோ அதற்கு ஸ்டிக்கர் ஒட்டி இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. பெயர் மாற்றம் நிறையா திட்டங்களுக்கு மாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறது? இல்லை, இப்போ தான் அறிக்கை ஒரு 12 மணிக்கு வாசித்து முடித்தாங்க. அதில் என்ன இப்போ இவங்க மேடையில் என்ன பேசுவாங்களோ அதுதான் கண்டென்ட்டாக இருக்குது. வேறு ஒன்றும் புதுசாக அதில் இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், ராணி வேலு நாச்சியார், மக்கள் சேவர் அஞ்சலி அம்மாள் ஆகிய எங்கள் கொள்கை தலைவருக்கு வணக்கம் தான். வணக்கம் செலுத்தி ஆட்சி அதிகார நிர்வாக நிலைகளில் எங்களை வழிநடத்தும் மக்கள் நலன் சார்ந்து மக்களாட்சி நடத்திய மாபெரும் மக்கள் தலைவர்களான பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் போன்ற ஆளுமைகள் தன்னகத்தே கொண்ட பெருமை வாய்ந்த இப்பேரவையின் முன் இதெல்லாமே இவங்க மைக்கில் பேசிட்டாங்க. ஒன்றும் இதில் ஒரு சிறப்பான ஒரு திட்டமாக இருக்கலை. நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த தங்க மோதிர திட்டம் அது இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கா? ஏற்கனவே அது அறிவித்து நிதி ஒதுக்கியது. அதில் அப்புறம் இப்போ எல்லாரும் இந்த அண்ணன் சீர் ஒன்று வரும், இந்த திருமணத்துக்கு ஒரு பவுன் தாலியும் அப்புறம் ஒரு பட்டு புடவை தருவான்னு எல்லாம் புடவை வாங்காமல் இருந்தாங்க. எப்படி பட்ஜெட் வந்துடும், பட்ஜெட் வந்தோடனே புடவை கொடுத்துருவாங்க, அந்த புடவை கட்டினு போய் கல்யாணத்தில் நிற்கலான்னு இருந்தாங்க. அது ஒன்றும் இதில் இருக்கிற மாதிரி தெரியல. 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் மக்களுக்கு விலை இல்லாமல் வழங்கப்படும்னு பார்த்தாங்க. அதாவது ஒரு மாதத்துக்கு 200 யூனிட்டுக்கு மேலே இருந்தால் தான் காசுன்னு. நேற்று பார்த்தீங்களா? நேற்று உதயநிதியின் கைது இந்த இபி ஆஃபீஸை முற்றுகிட்ட மக்களின் நிலையை திசை திருப்பதுக்குத்தான் ஒரு செய்தி வந்தது. பார்த்தீங்களா? ஒவ்வொரு இபி ஆஃபீஸ் முன்னாடியே ஒரு 400-500 பேர் நின்றுந்தான் நேற்று. அவன் காடை வச்சுன்னு தான் நிற்கிறான். ஏதோ தப்பாக கணக்கு போட்டுச்சு பொழுது மிஷினு. போன தடவை 1700 ரூபா வந்தது, இந்த தடவை 4300 ரூபா வந்துருக்குது, தப்பாக போட்டிங்க அப்படின்னு இவன் போனால் இவனை மாதிரியே தப்பாக போட்டிருப்பாங்கன்னு பல பேர் நேற்று காத்து கிடந்தாங்க. அப்போது அந்த 200 யூனிட் மின்சாரம்ங்கிறது இங்கே பயன் இல்லை. அதாவது ஒரு 600 யூனிட் 500 யூனிட் யூஸ் பண்ணுறவனுக்கு நீ 200 யூனிட் ஃப்ரீ. ஆனால் நான் அதற்கு முன்னாடி கட்டின கட்டணத்தை விட இப்போ 3 மடங்கு அதிகமாக இருக்கா இல்லையா? ஓகே. இன்னொரு விஷயம், பள்ளி கல்வித்துறைக்கு பட்ஜெட் குறைக்கப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டு இடைக்கால பட்ஜெட்டில் கூட 48,534 கோடி, தற்பொழுது 44,527 கோடி, கிட்டத்தட்ட 2000 சொச்சம் கோடி கிட்ட கம்மியாக இருக்குது. ஏன் இப்போ படிச்சு என்ன பண்ண போகிறீங்க? டிவிக்கேன்னு சொல்லிட்டு போங்க.
எங்கள் ஆளுங்க வர போகிறாங்க, டிவிக்கே கொடியை கட்டுவாங்க, டிவின்னு கற்றுங்க, இவங்க நம்ம முதல்வர் பார்த்துக்க போகிறாரு, இதில் என்ன இருக்குது சார்? இப்போ இது பாருங்கள், இதே மாதிரி நாங்கள் டெண்டர் இப்போ ஏற்கனவே வந்து சில டெண்டர்களை கேன்சல் பண்ணாங்க. அதுக்கு என்ன காரணம்? டெண்டர் விடும்போதே அதற்குரிய வேலைகள்லாம் நடந்துடும். வேலைகள்லாம் புரியுதா? இப்போ இவங்கெல்லாம் டெண்டர்ன்றாங்களா? இது இல்லை, கூவத்தை இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு மெகா டெண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. இது எங்கள் ஆட்சி தானே சார் இது, அப்படி திமுக சொல்லுதில்ல. அப்போ திமுக என்னென்ன விதத்தில் வந்து பணம் எடுத்தாங்களோ, என்னென்ன திட்டங்களை போட்டாங்களோ அதை இவங்க நிறைவேற்றுவாங்கல்ல. இப்போ முதல்ல இருக்குதுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ கூவத்தில் இறங்கி எவனா பார்க்க போகிறானா? கொஞ்சம் 4 மண்ணை தூக்கி ஓரமாக கொட்டிட்டா ஏதோ வந்து அந்த அளவுக்கு மக்கள் பார்க்குற அளவுக்கு தமிழகத்தில் மக்கள் இல்லைல்ல. இவங்க சொன்னால் சரிதான்ற மாதிரி தானே. இப்போ பாருங்கள், நான் போய் கூவத்துலேருந்து ஒரு கிளாஸ் தண்ணி மொண்டு குடிச்சேன்னு நாளைக்கு 4 டிவிக்காரன் ரீல்ஸ் போட்டால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆமாம், உண்மையிலே கூவம் சுத்தமாகிடுச்சு பொழுது, குடிக்கிற தண்ணி இப்போ கூவத்தில் தான் வருது போலதுன்னு கூட நம்ப வைப்பதற்கான செட்டப்பை இவங்க வச்சுன்னு இருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் வச்சிருந்த பல திட்டங்களுக்கு தற்பொழுது தாவேக அரசு பெயர் மாற்றம் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திட்டங்கள் வந்து இப்போ நீங்கள் மகளிர் உதவித்தொகைன்னு ஒன்று இருந்தது, அது வந்து இப்போ ஒரு எசென்ஷியல் மாதிரி ஆகிப்போச்சு. பொம்பளைங்களுக்கு, பெண்களுக்கு காசு கொடுத்தா தான் நல்ல கவர்மெண்ட்டு அப்படின்னும் போது அதை வந்து கலைஞர் உதவித்தொகை, மகளிர் உதவித்தொகைன்னு இவர் கொடுக்க முடியுமா? கொடுத்தா ஏப்பா கலைஞர் ஐயா கொடுத்த காசியா அப்படின்னு இயல்பாக வரும்ல. அது வந்து ஒவ்வொரு ஆட்சியுமா இருக்கிற போதும் அந்த திட்டங்கள் நல்ல திட்டங்களாக மக்கள் அதை விரும்புகிற திட்டம், நல்ல திட்டம்லாம் சொல்ல முடியாது, மக்கள் விரும்புகிற திட்டமாக இருந்தால் அந்த திட்டத்தை அப்படியே தொடர்ந்து அது பேரை மாற்றுறது எல்லா ஆட்சியிலும் இயல்பு தானே. அது இது நேச்சர் தான். இப்போ அடுத்து யாராவது வந்தாங்கன்னா அவங்க பேர் அந்த திட்டத்தை மாற்றிக்க போகிறாங்க. பள்ளி பாட திட்டத்தை மறுசீரமைக்க இந்த அரசு 29 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. வெறும் 29 கோடியா? 29 என்ன பண்ணுவாங்களாம்? பாடநூல் கழக திட்டத்தில் ஏதாவது மாற்றுறாங்களா என்னவோ? அதுதான் சார், அது 29 கோடிங்கிறது அந்த மறுசீரமைப்புக்கு ஒரு ஆய்வு, இல்லை அதற்குண்டான மெட்டீரியல், அதற்குண்டான ஒரு ஃபர்ஸ்ட் புக்கு, இதுக்கெல்லாம் சேர்த்து தான் 29 கோடி. ஏன் இதில் ஒரு 500 கோடி ஒதுங்க என்ன கெடுபிடும்? அப்போ இது ஒரு எசென்ஷியல் தானே, ஒரு அடுத்த தலைமுறைக்கு இதுதானே. இல்லை, ஓவராலாக உதயநிதி அவர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, கடந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளனர், வாக்குறுதிகளை காப்பாற்றும் அறிவிப்புகள் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் தேர்தல் அறிக்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு 93 பேஜ் தாவேகாவோட தேர்தல் அறிக்கை, அதை எடுத்து இது வந்து ஒரு 156 பேஜ், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவாங்க. இதில் பெரும்பாலான புள்ளி விவரங்கள் இதற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பற்றியே அதில் இல்லை. பொதுவாக ஒரு 10-20 லைன் வந்து இந்த அரசு அப்படி, இந்த அரசு இப்படி, அங்கே வாங்கிச்சு இங்கே வாங்கிச்சு, கொள்கை இங்கே எடுத்தது அங்கே எடுத்துன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு சின்ன லைனில் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 2026-27 கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பில் பயிலும் சுமார் 5.32 லட்சம் ஜென் ஜெட் இளம் தலைமுறை மாணவர்களுக்கு 277 ரூபாய் மதிப்பீட்டில் ஹெல்மெட் மற்றும் வாட்டர் பாட்டில் வசதியுடன் கூடிய நவீன பிராண்ட் மிதிவண்டிகள் வழங்கப்படும். இது என்னது? வாட்டர் பாட்டில்னா என்னது? இது சும்மா ஒரு பிளாஸ்டிக்கு அங்கே அந்த ஹேண்டில் பார் கீழே மாட்டிருக்கும். ஸ்மார்ட் சைக்கிள் மாதிரி, ஸ்மார்ட் சைக்கிளில் வரக்கூடிய வாட்டர் பாட்டில் மாட்டுற ஸ்டாண்டு எவ்வளோ காசு இருக்குன்றீங்க? 5 ரூபா இருக்குமா? இல்லை 10 ரூபா இருக்குமா? ஒரு பிளாஸ்டிக் தான் சார். அந்த பிளாஸ்டிக் ஒரு பாட்டில் மாதிரி அதில் இருக்கும், அதை இங்கே சொருவி இருப்பான், அதுக்குள்ளே பாட்டில் வைக்கணும். இது ஒரு சிறப்பு திட்டமா? இதுக்கு முன்னாடி வாட்டர் பாட்டில் எவனும் எடுத்துனே போலியா? அப்போ அரசு ஏற்கனவே இந்த மிதிவண்டி திட்டம் ஜெயலலிதா ஆரம்பித்தது. அப்போ அதே திட்டத்தை கருணாநிதி கொண்டு வந்தார். ஏன்னா அது தவிர்க்க முடியாதது, அது எசென்சியல் ஆனது. ஒரு மாணவர் வந்து பள்ளிக்கூடம் போனோம்னா மிதிவண்டி தேவைப்படுது. அப்போ இதுல கூடுதலா ஒன்று தலை கொஞ்சம் கலைஞ்சிருந்தது, கொஞ்சம் வாரி அனுப்புறேன், நான் தான் அந்த பிள்ளைக்கு மேக்கப் போடணுன்னு அர்த்தமாயிடுமா? அதுதான் இது. அதே மாதிரி எல்லா திட்டங்கள்லையும் சும்மா ஒரு லைட்டாக 1-2 மாற்றி நாங்கள் வந்து இதுக்கு வந்து வாட்டர் பாட்டில் வச்சோம், ஹெல்மெட்டு கொடுத்தோம். இப்போ ஹெல்மெட் கொடுத்து என்ன ஆக போகுது? ஹெல்மெட் அவசியம்தான். இப்போ ஹெல்மெட்டு நீங்கள் பொதுவாக சைக்கிள் ஓட்டுறீங்கன்னா ஹெல்மெட் போட்டு பார்த்துருக்கீங்களா? யார் ஹெல்மெட் போடுவா? இப்போ இங்கேருந்து நீங்கள் இந்த ஈசிஆர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-50 பேர் இங்கேருந்து நேராக பாண்டிச்சேரி போவான், அவன் ஹெல்மெட் போட்டிருப்பான். ஏன்னா அவன் ஒரு 40-50 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர், 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற சைக்கிள் கூட இருக்குது, அவன் ஹெல்மெட் போடுவான். அது ஒர்த்தானது. இந்த குழந்தைங்க ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது, இதுக்கு சரி ஹெல்மெட் அவசியம் கூட வைங்க, இது ஒரு சிறப்பு திட்டமா? அப்போ இருக்கிற சைக்கிளில் முன்ன பின்ன கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சு நாங்கள் வந்து குழந்தைகள் வந்து டியூஷன் படிச்சுட்டு வரும்போது வண்டியில் வந்து முன்னும் பின்னும் ரெட் ரிஃப்ளெக்டர் போட்டிருக்கோம் அப்படின்போது இது கேட்கும்போது பெரிய திட்டமாக இருக்கும். ரிஃப்ளெக்டர் என்னது? முன்னாடி ஒரு 5 ரூபாய் ஸ்டிக்கரு, பின்னாடி ஒரு 5 ரூபா ஸ்டிக்கர் ஒட்டுறது தானே.
அந்த மாதிரி தான் இந்த திட்டமும். புதுசா எதுவும் உங்களுக்கு தென்படலை? எனக்கு ஒன்றும் தென்படலை. இவங்க வந்து கொடுத்த தேர்தல் அறிக்கையில் புதுசாக எனக்கு என்ன தென்படுதுன்னா, டாஸ்மாக் கடையில் வந்து ப்ரைவேட்டுக்கு மாற்ற போகிறேன்னு சொன்னாங்க. அதை மாற்றலை. அது ஒரு புதிய விஷயந்தான். வேறு ஒன்றும் இதில் பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி சார். நன்றி.